கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் பார்க்கும்படியாய் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதில் உள்ள 17ஆம் வசனம். அது இப்படி சொல்லுகிறது: இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. வேதம் அழகாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளே இருந்தால் அவன் ஒரு புது சிருஷ்டியாய் மாறிவிடுகிறான். அவனுடைய வாழ்க்கையில் உள்ள பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவனுடைய வாழ்க்கையில் அவனை விட்டு விலகி போய் அவன் ஒரு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புது சிருஷ்டியாய் புதிதாக பிறந்த ஒரு மனுஷனை போல் அவன் காணப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறோம், கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம் என்பது பெரிய காரியம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில மாறுதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உண்மையாகவே ஒருவன் கர்த்தருக்குள்ள நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில நிச்சயமாக அவனுடைய குணாதிசயங்களில மாறுதல் கட்டாயம் உண்டாக வேண்டும். அவனுடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் கட்டாயம் மாறி இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் உண்மையாகவே அவன் கர்த்தருக்குள்ள இருக்கிறான் என்று நம்ம அறிந்து கொள்ள முடியும். இன்னும் கொலோசியர் புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 9-10 வசனம் சொல்கிறது: பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவு அடையும்படி அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி அந்த வேத வசனம் நமக்கு சொல்கிறது. ஒருவேளை பழைய மனுஷனை நாம் தரித்து அதை களைந்து போட்டுவிட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்ட ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். நான் ஒருவேளை இன்றைக்கு உலகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இவர்கள்லாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்களே என்று சொல்லி நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அதன் மூலம் ஆண்டவருடைய நாமம் மற்ற மக்கள் மத்தியில அது தூஷிக்கப்பட்டு போய்விடும். ஆனா நம்மளை பார்க்கிற மக்கள் சொல்ல வேண்டும், இவங்க முன்னாட்களில எவ்வளவு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்படி கோபப்படுவாங்க, அப்படி எரிச்சல் படுவாங்க. அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் பார்ப்பதற்கே வித்தியாசமா இருக்கும். ஆனா இன்றைக்கு அவர்களை பார்க்கும்போது எவ்வளவு அன்பு உள்ளவர்களாய் அவர்கள் மாறிவிட்டார்கள், எவ்வளவு சாந்த குணம் உள்ளவர்களாய் மாறிவிட்டார்கள், எப்படி இவர்கள் மாறி இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் நம்மை குறித்து சொல்லும் போது அதன் மூலம் நம்முடைய தேவனுடைய நாமம் அது என்ன செய்யுமா மகிமைப்படும் என்று பார்க்கிறோம். நம்ம வேதத்துல ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம், சவுல் என்பதை குறித்து பார்க்கிறோம். சவுல் என்பவன் யூத குலத்தை சேர்ந்தவன், யூத கோத்திரத்துல பென்யமின் கோத்திரத்தானவன். அவனை போல ஒரு பெரிய படித்த அறிவாளி கிடையாது. நியாய பிரமாணத்தின்படி அவன் மேல எந்த ஒரு குற்றமும் சாட்டப்படாத ஒரு நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்தவன். ஆனா அவனுடைய பக்தி வைராக்கியம் நியாய பிரமாணத்தின்படி அமைந்திருந்தது. அதனால இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மற்ற யூதர்களை துன்புறுத்தும்படியாக அவன் என்ன செய்யறான், நிருபங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அவர்களை காவலில் போடு வைக்க வேண்டும் என்று சொல்லி சீறி வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதுல அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக ஒரு 7ஆம் அதிகாரத்துலலாம் நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஸ்தேவான் என்கிற கர்த்தருடைய ஒரு அருமையான தேவ பிள்ளையை கொல்லுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அவன் நின்றபடியினாலே அவனை கல்லெறிந்து கொன்றார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி கல்லெறிந்து அவனை கொல்லும் போது அந்த கல்லெறிந்து கொன்றவர்களுடைய வஸ்திரங்களை இந்த சவுல் என்கிற வாலிபன் தான் காவல் காத்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட, அதாவது அவன் ஒரு துன்மார்க்கமான ஜீவித்தவன் அல்ல, ஆனா பக்தி வைராக்கியம் தவறாக அவனுக்கு இருந்தது. நியாய பிரமாணத்தின்படி அவன் வாழ்ந்தவன். அதனால அவனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவனால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை எல்லாம் கடுமையாக தண்டிக்கும்படியாய் அவன் புறப்பட்டு வந்தான் என்று பார்க்கிறோம். அப்படி ஒரு நாள் அவன் புறப்பட்டு வரும்பொழுதுதான் தமஸ்கு என்ற ஊருக்கு அவன் போகிற வழியில வானத்திலிருந்து ஒரு ஒளி அவன் மேல உதித்தது என்று பார்க்கிறோம். அவன் உடனடியாக கீழே விழுந்தான். அப்பொழுது ஒரு சத்தத்தை அவன் கேட்கிறான், சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்கிறது. உடனே அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லி கேட்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி ஆண்டவர் அந்த சவுலுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார்.
ஆனால் உடனடியாக எப்பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை அவன் கேட்டானோ உடனடியாக அவன் என்ன செய்கிறான்? பயந்து நடுங்கி திகைத்து என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லி கேட்பதை பார்க்கிறோம். அந்த நொடியிலிருந்து அவனுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறி போகிறது. எந்த ஒரு சவுல் தேவ பிள்ளைகளை துன்புறுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த சுவிசேஷத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி வகை தேடினானோ, அதே சவுல் பின் நாட்களிலே ஆண்டவராலே அந்த தமஸ்கு வீதியிலே சந்திக்கப்பட்டதிலிருந்து அவனுடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக எங்கெல்லாம் போய் ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்க முடியுமோ தன்னுடைய கடைசி நாட்கள் வரைக்கும் அவன் அப்படி அலைந்து திருந்தான் என்று பார்க்கிறோம். ஆண்டவருக்காக பல பாடுகளை பட்டான். அநேக தரம் அவனை சிறைச்சாலையில் வைத்து அடித்தார்கள். அநேக நேரம் பிரயாணங்களில் மோசங்களில் நாச மோசங்களில் அகப்பட்டவன். எதை குறித்து அவன் கவலைப்படவே இல்லை. ஏனால் அவனுடைய ஆண்டவருடைய அன்பு அவனை சந்தித்தபடினால அவனால முந்தின ஒரு வாழ்க்கை அவனால் வாழ முடியாமலே போயிட்டது. அதே பவுல் தான் இந்த வார்த்தையை எழுதுகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்கு இல்லை இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் மாறிவிடுகிறான். ஏன்னா தன்னுடைய அனுபவத்தை அவர் அறிந்திருக்கிறார். அவன் ஆண்டவருக்குள்ள வந்தவுடன் அவருடைய வாழ்க்கையில ஒரு புது சிருஷ்டிப்பின் அனுபவம் அவர்களுக்குள்ள வர்றதை பார்க்கிறோம். அவருடைய பழைய சுபாவங்கள், மூர்க்க வெறித்தனம், தேவ பிள்ளைகளை துன்புறுத்த வேண்டும் என்கிற அந்த மூர்க்க வெறித்தனம் எல்லாம் போய்விட்டு அதே ஆண்டவருக்காக எத்தனை பாடுகளை அவர் பட்டார் என்று நாம் வேதத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நானும் ஒரு கிறிஸ்தவன் தான், நானும் ஒழுங்காக ஆலயத்துக்கு செல்கிறேன், ஆண்டவருக்காக எல்லா காணிக்கைகளையும் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு விட்டு நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லாவிட்டால் நம்மை போல பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் வேற யாருமே இருக்க முடியாது. அப்படி என்று சொன்னால் நாம் ஏமாற்றி கொண்டு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், இந்த செய்தியை கேட்கும் போது நீங்கள் அப்படி உணர்த்தப்படுவீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, என்னை மாற்றி விடுங்கப்பா, உண்மையாகவே என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டும், இந்த உலகம் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் தேவை என்பதை நான் இன்றைக்கு உணர்ந்து கொண்டேன் என்று சொல்லி நீங்க ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாகவே மாற்றங்களை கொண்டு வருவார். ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனடியாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறிவிடாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பிப்பார். சின்ன சின்ன காரியங்களில கர்த்தர் முதலை நம்மை திருத்துவார். ஆண்டவர் நமக்கு உணர்த்த ஆரம்பிப்பார். நீ செய்தது சரியல்ல, இல்லாட்டினா நீ யாரையாவது கோபித்து கொண்டால் உடனடியாக அவரிடத்து போய் மன்னிப்பு கேள் என்று சொல்லி சில காரியங்களை கர்த்தர் நமக்கு உணர்த்த ஆரம்பிப்பார். நம்மை அறியாமலேயே நம்முடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்து விடும். அதுதான் கொஞ்ச நாள் கழித்து மற்றவர்கள் நம்மை பார்க்கும்போது நம்மை ஒரு வித்தியாசமானவர்களாய் நிச்சயமாகவே அவர்கள் நம்மை காண முடியும். அதனால ஆண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு புது சிருஷ்டியின் அனுபவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்படியாய் கர்த்தர் சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். 2வது வேதத்துல பார்க்கிறோம், கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24 26 வரைக்கும் ஒரு வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது அந்த வசனம்? கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்து விட்டோம், நாம் கிறிஸ்து உடையவனால நாம் விட்டோம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது? அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்போ நமக்கென்று ஒரு ஆசை இச்சைகள் இருக்கவே கூடாது. உலக பிரகாரமாய் நம்ம வாழ்ந்த நாட்களில நாமும் உலகத்தின் மனுஷர்களைப் போல நம்முடைய மனம் போன போக்கில் நடந்த நாட்கள் உண்டு அல்லவா? ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் என்றைக்கு அவரால் நம்ம சந்திக்கப்படுகிறோமோ அவர்தான் என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில தன் இரத்தத்தை கொடுத்து தன்னை பாடுகளுக்கு உட்படுத்தி
அவர் ஜீவனை என்றைக்கு சிலுவையில கொடுத்து என்னை அவருடைய இரத்தத்தினாலே அவர் என்னுடைய பாவத்திலிருந்து என்னை மீட்டு கொண்டார் என்று சொல்லி அந்த அனுபவத்துக்கு நாம் வந்து அதை நம்ம உணரும் போது ஆண்டவர் சமூகத்துல வந்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் உண்மையாக ஒளிவு மறைவு இல்லாதபடி நம்மளுடைய வாழ்க்கையில காணப்பட்ட ஒவ்வொரு குறைவுகளும் அவருடைய சமூகத்துல அறிக்கையிட்டு என்னுடைய இரத்தத்தினாலே கழுவி என்னை பரிசுத்தமாக்கி விடுங்கள் என்று சொல்லி அவர் சமூகத்துல என்றைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ அன்றைக்கே நாம் கிறிஸ்துவின் உடையவர்களாய் மாறி விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை உடையவர்கள், அவர் எனக்குள்ள இருக்கிறார் என்கிற ஒரு அனுபவத்தை வந்து விடுகிறோம். அந்த அனுபவம் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது தெரியுமா? நமக்கென்று ஒரு வேளை ஆண்டவரை நம்ம பிறந்தது, என்னுடைய வாழ்க்கையில நான் பிறந்ததுலேருந்தே நான் பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவள் தான். ஆனால் என்றைக்கு உண்மையாகவே ஆண்டவரால் சந்திக்கப்பட்டனோ அதற்கு பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வர ஆரம்பித்தது. அதே விதமாக பிறந்திருக்கும் போது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல இருப்பதுனால நம்ம கிறிஸ்துவினுடையவர்கள் அல்லவே அல்ல. நமக்கும் ஆண்டவருக்கும் என்றைக்கு நேரடியான ஒரு தொடர்பு ஏற்படுகிறதோ அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். இங்கே பார்க்கிறோம், அவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து விட்டு இருக்கிறார்கள். நமக்கென்று ஒரு ஆசைகள் இருக்கக்கூடாது, நமக்கென்று ஒரு விருப்பம் இருக்கக்கூடாது. வேதத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் சிலுவையில அறையப்பட்ட காட்சி ஒருவேளை கண்முன் வைத்து பாருங்க. அவருடைய கைகள் கால்கள் எல்லாம் ஆணிகளாலே கடாவப்பட்டு சிலுவையில அறையப்பட்டிருந்தது என்று பார்க்கிறோம். அப்ப அவரால் எதுவுமே செய்ய முடியாது. ஒருவேளை எழும்ப வேண்டும் என்று சொன்னாலும் அவரால் நம்முடைய எல்லாமே சிலுவையில அறையப்பட்டு இருந்தது. அதான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுடனே சிலுவையில அறையப்பட்டேன், அதனால இனி நான் அல்ல, அவரே எனக்குள்ள ஜீவிக்கிறார். கிறிஸ்துவுடனே நாமும் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிற அனுபவம் இருக்கும் என்று சொன்னால் நம்மாலே எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, நமக்கென்று எந்த விருப்பமும் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் எப்படி நடக்க ஆரம்பிப்போம் தெரியுமா? நான் பேசுகிற வார்த்தை சரிதானா? வேலை யாரையாவது புண்படுத்த நான் பேசி இருந்தால் உடனடியாக நமக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி நமக்குள்ள உறுத்த ஆரம்பிக்கும். ஐயோ, தெரியாமல் அவர்கள் இப்படியெல்லாம் சொல்லிவிட்டோமே என்று சொல்லி உடனடியாக அந்த நபர்களிடத்துல போய் ஒப்புரவாகி கொள்ளும்படியாய் மன்னிப்பு கேட்கும்படியாய் கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். எந்த விதத்திலும் நம்ம பாவத்தை வைத்துக் கொண்டு வாழவே கர்த்தர் விட மாட்டார். நம்முடைய உள்ளம் அதை குறித்து நம்மை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் சமூகத்துல போய் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அவர் சமூகத்துல மன்னிப்பை பெற்ற பிறகு நாம் இழந்து போன அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் நம்முடைய விருப்பங்கள் கர்த்தருடைய விருப்பங்களாய் மாறிவிடும். நாம் செயல்படுத்துகிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருக்கு பிரியமானதாய் மாறிவிடும். நம்மளே யோசிக்க ஆரம்பிப்போம், நான் இந்த இடத்துக்கு போவது ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்குமா? சில இடங்களுக்கு போவதை கர்த்தர் விரும்புவதில்லை. டிவியில ஒருவேளை சில காட்சிகளை பார்ப்பதை கர்த்தர் விரும்புவதில்லை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை டிவி முன்பாக தங்களுடைய பொழுதை போர்க்கி கொண்டே இருக்கிறார்கள். சில பேர் என்ன விதமாய் சாக்கு போக்கு சொல்கிறார் என்று தெரியுமா? நான் ஜோக்கு தானே பார்க்கிறேன், என்ன அது நகைச்சுவை காட்சிகளை பார்ப்பதில் என்ன தப்பு என்று சொல்லி. சினிமா என்பது சினிமா தான். இன்றைக்கு நகைச்சுவை என்ற பேர்ல எத்தனையோ அருவருப்பான ஆபாச பேச்சுகள் எல்லாம் அதுல வருகிறது நம்ம பார்க்கிறோம். எந்த விதத்திலும் கர்த்தர் அதில் விருப்பப்பட மாட்டார். இது நமக்கு நாம் சொல்லிக்கிற ஒரு நியாயம். நாம் செய்கிறத நம்ம தான் நியாயப்படுத்தி கொள்ளுகிறோம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. என்ன சொல்வார்கள் தெரியுமா? அவர்களுக்கே ஒரு நியாயத்தை அவர்கள் வைத்துக்கொண்டு நான் தான் செய்கிறது எல்லாமே நியாயம் என்று சொல்லி தங்களுக்கு தாங்களே நியமித்து கொண்ட அந்த நியாயத்தின் அடிப்படையில தங்களை அவர்கள் முன்னிறுத்திக் கொள்வார்கள். இப்படிப்பட்டவர்களாய் வாழ்வதுதான் சுயநீதிக்காரர்கள். இந்த சுயநீதி பாவிகள் கூட எளிதாக ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள். ஆனா அந்த சுயநீதி பேசுகிற மக்களை நீங்க பாருங்க, அவர்கள் ரட்சிக்கப்படுவது மிகவும் கடினமான காரியம். ஏன்னா அவங்களுடைய நினைப்பு என்ன? தான் செய்வ காரியம் எல்லாம் சரியான காரியம் என்று சொல்லி, ஏன்னா அவர்கள் நீதியின் அடிப்படையில அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறபடினாலே அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நினைப்பு அவர்களுக்குள்ள இருக்க ஆரம்பிக்கிறது. நான் அப்படிப்பட்டவர்களாக இருக்கவே கூடாது. நம்முடைய நீதி நமக்குண்டு, நம்முடைய நீதி எல்லாம் வேதம் சொல்கிறது அது அநீதியான ஒரு கந்தையை போல இருக்கிறது. ஆண்டவர் சமூகத்துல அவருக்கு முன்பாக வந்து நிற்கும்போது, நீதியுள்ள தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கும்போது தான் நாம் எவ்வளவு குறைவுள்ளவர்கள் என்பதை அறிந்து விட முடியும். அதனால்தான்
தானியேல் சொல்கிறார், ஆண்டவரே எங்கள் நீதி எல்லாம் உமக்கு முன்பாக அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. பரிசுத்தவான்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் அவர்கள் காணப்பட்டார்கள். அவருக்கு முன்பாக நம்ம வரும்போது தான் நம்ம எவ்வளவு குறைவுள்ளவர்கள், எந்த விதத்திலும் நாம் சொல்லுகிற நீதி ஆண்டவருடைய நீதிக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை அல்லவா? அப்போ நமக்கு அளவுகோல், நமக்காக சிலுவையில தன்னையே ஜீவ பலியாக அர்ப்பணித்து பரிசுத்தமாய் வாழ்ந்த பரிசுத்த உள்ள தெய்வம்னாகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி. அதன்படி நம்ம நடக்க நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் என்னுடைய ஆசை அல்லப்பா, ஒருவேளை இந்த காரியத்தை செய்ய எனக்கு ஆசையா இருக்கிறது, ஆனா உங்க பார்வையில் அது சரியாக இருக்காது என்பது எனக்கு தெரியும். அதனால நான் இந்த காரியத்தை செய்ய விரும்பவில்லை என்று நம்ம சொல்லலாம். ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு ஒருவேளை விருப்பமா இருக்கிறது, ஆனால் உம்முடைய பார்வையில அது உமக்கு விருப்பமானது அல்ல என்று எனக்கு அது தென்படுகிறது. அதனால நான் இதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி நீங்க அவர்கிட்ட சொல்வீர்கள் என்று சொன்னார். ஆண்டவருடைய உள்ளம் எவ்வளவாய் சந்தோஷப்படும் தெரியுமா? என் பிள்ளை எனக்கு பிடித்ததை மட்டும்தான் செய்கிறார் என்று சொல்லி அவருடைய அன்பு, இன்னும் அவருடைய அன்பை நீங்கள் உணரத்தக்கதாய் கர்த்தர் கீழ்ப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படியாய் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதம் முழுவதும் பார்க்கிறோம், யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு, யாரெல்லாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார்களோ அவருடைய வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதமாய் இருந்தது. அவர்கள் தங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதமாய் இல்லை, அநேகருக்கு அவர்களை ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் கர்த்தர் மாற்றினார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் என் தேவனுக்கு இது பிரியமான காரியமாய் என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்த்து ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தர் அவர் கனப்படுத்த ஆரம்பிக்கிறார். இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறது. ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது ஒரு மனுஷன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லவா? அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய மனம் எப்படி மாறிடுதான்? புதிதாய் மாறிவிடுகிறது. எப்படிப்பட்ட வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையில தோன்ற ஆரம்பிக்கிறது? அவன் இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம், உலகத்தின் மனுஷர்கள் வாழ்கிறது போல அவர்களுக்கு இசைந்ததான ஒரு வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையில காணப்படவே முடியாது. அதற்கு பதிலாக அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமாம்? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அப்போ தேவனுடைய சித்தம் எப்பொழுதும் எப்படிப்பட்டதா இருக்குமா? அது நமக்கு நன்மை கொடுக்கிறதா இருக்கும். அது நம்ம தேவனுக்கு அது பிரியமுள்ளதா இருக்கும். அது மட்டுமல்ல, தேவ சித்தம் அது பரிபூர்ணம், முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா தான் தேவ சித்தம் இருக்கும். அந்த சித்தத்தை பகுத்து அறியத்தக்கது, அது தேவ சித்தம் என்னதென்று சொல்லி நம்முடைய மனம் ஆண்டவருக்குள்ள வர வர நம்முடைய மனம் அதை பகுத்து அறிந்து கொள்ள முடியும். அதனால்தான் வேதம் சொல்கிறது, உங்கள் மனம் என்ன ஆயிட்டுதான் புதிதாகிறதாலே ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக, அதை பகுத்து அறிந்து கொள்ளத்தக்கதாக புதிதாக மாறிவிடுகிறது. அது மாறுகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். இன்னொரு ரூபத்தை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். பழைய ரூபம் அல்ல, புது ரூபத்தை நீங்கள் தரித்து கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பழைய ரூபம் என்னவென்று சொன்னால், ஆதியில தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த போது தேவ சாயலாகவே அவர்களை சிருஷ்டித்தார் என்று வேதம் பாருங்க. தம்முடைய சாயலாகவே கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் ஏவாளின் மூலம் பாவம் ஆதாம் வழியாக வந்தபோது அவர்கள் தேவ சாயலை இழந்து போனார்கள். பாவத்தினாலே அவர்கள் தேவ சன்னிதானத்துல நிற்கக்கூடாமல் போயிற்று. ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் துரத்தி விடப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பிறகுதான் வேதத்துல நம்ம பார்க்கிறோம், ஆபேலையும் காயினையும் ஏவாள் பெறும்போது அங்கு வேற ஒன்றுமே சொல்லப்படவில்லை. ஆனால் சேத் பெறும்போது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, தன்னுடைய சாயலாக, மனுஷ சாயலாக ஆதாம் சேத்தை பெற்றெடுத்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுவரைக்கும் தேவ சாயல் காணப்பட்டது. என்றைக்கு தேவ சாயல் இல்லாமல் போனதோ அன்றைக்கு மனுஷ சாயல் மனுஷனுடைய வாழ்க்கையில வர ஆரம்பித்தது. மனுஷ சாயல் என்பது பாவங்களினாலே நிறைந்ததாய் காணப்படுகிறது. தேவனுடைய சத்தத்திற்கு
கீழ்ப்படியதற்கு விருப்பமில்லாத ஒரு வாழ்க்கை தான் அது மனுஷ சாயலாய் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்த அனுபவம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய மனம் புதிதாகி மறுரூபத்தின் அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து வருகிறோம். ஒருவேளை பட்டர்ஃப்ளை பூச்சியை பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு ஒரு முட்டை புழுவாக இருக்கும், அப்புறம் அடுத்த ஸ்டேஜில் ஆர்வா என்று ஒரு புழு ஸ்டேஜுக்கு போகுது, அப்புறம் தன்னை சுற்றி ஒரு கூட்டை கட்டி கொண்டு புயுப்பா என்று சொல்லி அது உள்ளுக்கு இருக்கிறது. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தால் அந்த கூட்டை அது அப்படியே உடைத்து வெளியே வரும்போது ஒரு அழகான ஒரு பட்டர்ஃப்ளை பட்டாம்பூச்சியாய் வருவதை நம்ம பார்க்கிறோம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில் அது ஒருவேளை புழுவாய் இருக்கும்போது பார்ப்பதற்கு ஒருவேளை அருவருப்பாய் தோன்றலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாய் அது நாட்கள் செல்ல செல்ல அது அந்த கூட்டுக்குள்ளே இருந்து அவருடைய சுவாபங்கள் மாறி மாறி வெளியே வரும்போது ஒரு அழகான பட்டாம்பூச்சியாய் அது வெளியே வருகிறது அல்லவா? இதுதான் மறுரூபத்தின் அனுபவம் என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய உள்ளான வாழ்க்கையில காணப்படுகிற மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் மாற ஆரம்பிக்கிறது அல்லவா? அந்த வாழ்க்கை தான் இன்றைக்கு நாம் வாழ வேண்டும். அதுதான் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை உலகத்திற்கு அடையாளம் காட்டி கொடுக்க முடியும். பழைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு ஆண்டவர் தான் எனக்கு தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு ஆலயத்துக்குள்ள மற்ற காரியத்திலும் சரியாக நடந்து கொண்டு ஆனால் வாழ்க்கையில சுபாவங்களில குணங்களில எந்த மாற்றமும் இல்லாவிட்டால் ஒரு புரோஜனமும் இல்லை. நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து புரோஜனம் இல்லை. இங்க மட்டுமல்ல, நித்திய ஜீவனை நம்ம இழந்து போகிறவர்களாய் காணப்படுவோம். அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தீர்மானிப்போம், நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய பழைய சுபாவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு நான் புதிய மனுஷனை தரித்து கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ இன்றைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கும் தரும்படியாய் சவுலை அன்றைக்கு ஒரு புதிய மனுஷனாய் மாற்றின ஆண்டவர் அவனை கொண்டு 14 நிருபங்களை இன்றைக்கு வேதத்தில் எழுத வைத்து அவன் எழுதின நிருபங்களின் மூலம் இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அதன் மூலம் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அல்லவா? அப்படியாய் நம் மூலமாய் அநேகருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரும்போது அநேகர் நம் மூலம் ஆசீர்வதிக்கப்படுகிற பாத்திரமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். சவுலுக்கு செய்த தேவன், அன்றைக்கு பவுலை கொண்டு செய்த தேவன் இன்றைக்கு நமக்கும் அதை செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு அதை வாஞ்சிப்போமா? ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையிலும் பழைய எல்லாம் மாறி போய் புது சிருஷ்டியாய் காணப்படுகிற ஒரு கிருபைக்குள்ள என்னையும் நடத்துங்க என்று சொல்லி நாம் அவர் சமூகத்துல நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிப்போமா? பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இன்றைக்கு நாங்கள் சிந்தித்த வேத வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதுதாயான அவன் ஒரு புது சிருஷ்டியாய் மாறி விடுகிறான் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் அல்லவா? இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவேளை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒவ்வொருவரும் தங்களை உணர்ந்து பார்க்க உதவி செய்யுங்கப்பா. என் வாழ்க்கையில மாற்றம் இருக்கிறதா? இல்லாவிட்டால் நானும் ஒரு கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவல் என்று சொல்லி உலகத்தின் மக்கள் வாழ்வதை போல நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இல்லாவிட்டால் பார்க்கிற மற்றவர்கள் என்னிடத்துல மாற்றங்களை காண்கிறார்களா? என் வாழ்க்கையில தலைகீழான மாற்றத்தை மற்றவர்கள் காண்கிறார்களா? அந்த அளவுக்கு என் வாழ்க்கை மாறி இருக்கிறதா என்று சொல்லி ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே நிதானித்து அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எங்கள் பாவங்கள் கழுவப்பட நாங்கள் ஒப்பு கொடுத்து அவரை நாங்கள் விசுவாசித்து அந்த விசுவாச வாழ்க்கையில நாங்கள் வாழும்போது கர்த்தர் எங்களை மாற்றுகிறதற்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது என்னால் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியவில்லையே, திரும்ப திரும்ப பாவத்துல விழுந்து விடுகிறேனே, இதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேன், திரும்பவும் அதை செய்து விடுகிறேன் என்று சொல்லி தவித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு அவர்களை பலப்படுத்தி உங்களுடைய ஆவியினாலே அவர்களை நிரப்பி ஆண்டவரே சத்தியத்தின் பாதையில நடக்கத்தக்கதாய் உங்க பலனை அவர்களுக்கு கொடுத்தாப்பா. நீங்க கரம் பிடித்து நடத்துங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இன்றைக்கு அற்புதத்தை செய்யுங்க. தேவைகளோடு இருப்பார்கள் என்று சொன்னார், அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. பலவீனங்களோடு காணப்படுவார்கள் என்று சொன்னார், பலவீனங்கள் எல்லாம் இயேசு
கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும் அப்பா. கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார். கண்ணீரை துடைக்கிற தேவன் அப்பா, அவர்களை ஆனந்த களிப்பாய் அவருடைய உள்ளங்கள் மாறும்படியாய் கர்த்தர் மாற்றி தாங்க ஆண்டவரே. அப்பாவே, இந்த காரியம் எனக்கு நடக்குமா நடக்காதா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் கர்த்தாவே அவர்களுக்கு நல் செய்திகள் கடந்து வரட்டும் அப்பா. தூர தேசத்திலிருந்து வரும் நல்ல செய்தி குளிர்ந்த ஆண்டவர் விடாய்த்த ஆத்மாவுக்கு குளிர்ந்த தண்ணீரை போல இருக்கும் என்று வேதம் சொல்கிறதே. அப்படியா அவருடைய வாழ்க்கையை குளிர பண்ணுங்க ஆண்டவரே. தகப்பனே, உங்க சமூகத்தில் அர்ப்பணித்து விட்டேன். மறுபடியுமாய் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு புது சிருஷ்டியின் வாழ்க்கை வாழ தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க நீங்க உதவி செய்யுங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.